மீனாட்சி சுந்தரம் புத்தம் புதிய நெடுந்தொடர் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள். பாட்டி, கல்யாணத்துக்கு தேவையான நகை எல்லாத்தையும் நம்மளே போய் வாங்கிட்டு வந்துட சொன்னாங்க. எப்பத்த போலாம்? இப்போ ஒன்னும் அவசரம் இல்ல, பொறுமையா போய்க்கலாம். இப்போ எங்க எல்லாருக்கும் வேலை இருக்கு. ஏங்க, இதை விட வேற முக்கியமான வேலை என்னங்க இருக்கு? முதல்ல போய் நகை எடுத்துட்டு வந்துருவோம். ஓகே பவி, அத்தை சொன்ன மாதிரி நாம போய் எடுத்துட்டு வந்துடலாம். நீ போய் ரெடி ஆகு. சரி அத்தை. அர்ஜுன், நீயும் போய் ரெடி ஆகு. நகை கடைக்கு போயிட்டு வந்துடலாம். என்னது, அர்ஜுனுமா? நான் இல்லாமையா? பவி, 2 minutes, இப்ப ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். அண்ணி, உங்களுக்கு என்ன பைத்தியமா? நடக்காத கல்யாணத்துக்கு அவ நகை எடுக்கணும்னு சொல்றா, நீங்களும் போயிட்டு வரலான்னு சொல்றீங்க. நடக்காதுன்னு சொன்னா மட்டும் போதாது ஜோதி, அதை நடக்க விடாம செய்யணும்ல. அதுக்குதான் நாம எல்லாம் போலான்னு சொன்னேன். என்னடி உளர்ற? ஆமாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி அவ ஜெயிலுக்கு போவான்னு சொல்லி ஜோசியர் சொல்லிருக்காருல்ல. ஆ, நகைக்கடையில வச்சு அவ மேல திருட்டு பழிய போட்டோம்னா நம்மள தேடி ஒரு வாய்ப்பு வருதுன்னா அதை எதுக்கு விடணும்? அதனால நாம எல்லாரும் சேர்ந்து நகை கடைக்கு போறோம். பவித்ரா மேல திருட்டு பழிய போடுறோம், அவளை ஜெயிலுக்கு அனுப்புறோம். ஆனா கூட அர்ஜுனும் வரானே. அது கொஞ்சம் சிக்கலான விஷயம்தான். இருந்தாலும் சரிதா சொன்ன மாதிரி அவளை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு இதான் சரியான சந்தர்ப்பம். அர்ஜுனுக்கு தெரியாத மாதிரி அவ மேல திருட்டு பழிய போட்டாதான் இந்த கல்யாணம் நடக்கிறத தடுத்து நிறுத்த முடியும். சரி, எல்லாரும் போய் ரெடி ஆகுங்க. வாங்க, வாடி போலாம். மைசன், சந்தோஷமா நகை எடுக்க போவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா சதி திட்டத்தோட நகை எடுக்க போறது நம்ம குரூப் தான்டா. என்ன பண்றது டாடி, நம்மளோட ஃபேமிலி டிசைன் அப்படி. வாங்க போவோம்.